சாம்சங் கம்பெனியில் இன்டர்வியூ எடுத்து வேலையும் கிடச்சிருது. அந்த வேலை எதிர்பார்க்காத அளவுக்கு சம்பளங்கள், நல்ல வாழ்க்கை, காரு பொங்கலாம் நல்லா செட்டில் ஆகிடலாம், அது இதுன்றது அவ்வளோ சீக்கிரம் விட்டுறக்கூடாது. அப்புறம் வெளில போய் கஷ்டப்பட்டுவோம், கடலுக்கு ஆசைப்பட்டு கம்மாய் விட்ட கதையாக இருக்கக்கூடாதுல்ல. அந்த மாதிரி நம்ம அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் தமிழின் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பீகார் மாநிலத்தில் கானாபாடி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவர் தான் ஆதித்யாஜா. ஆதித்யாஜாவோட ஃபேமிலி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லாவே பெஸ்ட்டான ஒரு பொருளாதார சூழலில் இருக்கிற ஃபேமிலி தான். நல்ல வசதியான ஃபேமிலி, காசு பணத்துக்கு எந்த குறைச்சல் இல்லாத ஃபேமிலி தான். அப்படி இருந்து சின்ன கிராமங்கிறதுனால ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சேர்த்து விட்டுறாங்க. அதில் படித்ததுக்கப்புறம் ப்ரைவேட் ஸ்கூலில் மாறி +2 வரைக்கும் நல்லா படித்து வெளில காலேஜ் படிக்கணும்னு ட்ரை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஐஐடியில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி பிஎஸ்சி பிடெக், அது கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிடெக் கிளியர் பண்ணி முடித்து பட்டம் பெற்று வெளில வந்துடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, அவரோட சாம்சங் கம்பெனியில் இன்டர்வியூ எடுக்கிறாரு. சாம்சங் கம்பெனியில் இன்டர்வியூ எடுத்து வேலையும் கிடச்சிருது. அந்த வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங்கில் சீனியர் இன்ஜினியர் அந்த வேலை கிடைக்கிது. நல்ல சொகுசான வேலை, நல்லா எதிர்பார்க்காத அளவுக்கு சம்பளங்கள், நல்ல வாழ்க்கை, காரு பொங்கலாம் நல்லா செட்டில் ஆகி நல்லா இருக்கார். அப்படி இருந்தும் அவருக்கு ஒரு சின்ன மனசில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை, ஒரு மன நிம்மதி ஆகலை. ஏதோ ஒரு வழியில் மிஸ்டேக் பண்ணுற மாதிரி அவருக்கு தோணுது. என்னென்னு பார்க்கும்போது அவருக்கு சிவில் சர்வீஸ் பண்ணுறதுல ரொம்ப ஒரு ஆசை இருந்திருக்க மாட்டிருக்கு. சரி, ஓகே, இத்தனை வருஷமாக அதில் வேலை செஞ்சாச்சு, 3-4 வருஷமாக சர்வீஸ் வேலை செய்கிறான் ப்ரைவேட் கம்பெனியில். சரி, கொஞ்ச நாள் நான் பிடிச்ச வேலையை செய்யலாமே அப்படிங்கிறதுக்காக உடனே என்ன பண்ணிட்டாரு, அந்த வேலையை ரிசைன் பண்ணி கொடுத்துறாரு. சாம்சங்கில் சீனியர் இன்ஜினியர் அந்த வேலையை டக்குன்னு எழுதி கொடுத்துட்டு, சரி யூபிஎஸ்சி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாரு. யூபிஎஸ்சி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கும்போது, யூபிஎஸ்சினாவே எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ கஷ்டங்கிறது. அதில் ஃபஸ்ட்டு முறை பாஸ் ஆகுங்கிறது தான் பெரிய கஷ்டம். இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி நம்ம நல்ல ரேங்க்கு போகலாம், கொஞ்ச நாள் சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் இருந்து இந்த வேலையை, இன்ஜினியரிங் வேலையை எழுதி கொடுத்துறாரு. எதை பற்றியும் யோசிக்காமல் டக்குன்னு ரிசைன் பண்ணி எழுதி கொடுத்துறாரு. இப்போ நம்ம ஒரு வேலையை எழுதி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம 4 பக்கம் யோசிப்போம். ஏன்னா ஃபேமிலி, லோனு, அது இதுன்னு இருக்குது, அவ்வளோ சீக்கிரம் விட்டுறக்கூடாது, அப்புறம் வெளில போய் கஷ்டப்பட்டுவோம் அப்படின்னு யோசிப்பேன். ஏன்னா கடலுக்கு ஆசைப்பட்டு கம்மாய் விட்ட கதையாக இருக்கக்கூடாதுல்ல. அந்த மாதிரி நம்ம 4 பக்கம் யோசிப்பேன். நான் அவருக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. ஏன்னா அவர் குடும்பம் கொஞ்சம் பொருளாதாரம் வாய்ந்த குடும்பம்னால இதை பற்றி யோசிக்கிறேன். டக்குன்னு எழுதி கொடுத்துட்டு வீட்டில் உட்காந்துட்டு ஃபஸ்ட்டு யூபிஎஸ்சி எக்ஸாம் ட்ரை பண்ணுறாரு, தோல்வி அடைஞ்சார். செகண்ட் டைம் பண்ணிட்டாரு, தோல்வி அடைஞ்சார். 3ஆம் டைம் பண்ணிட்டாரு, மறுபடியும் தோல்வி அடைஞ்சார். ஆனால் இருந்தும் மனம் தளராமல் நம்பிக்கையோட திருப்பி அவர் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்து 4வது முறை யூபிஎஸ்சி பாஸ் பண்ணி கிளியர் பண்ணிடுறாரு. அதில் எடுத்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸில் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸில் பாஸ் பண்ணிடுறாரு. அந்த கிராமங்கள்லேயே அவர் தான் யூபிஎஸ்சியில் பாஸ் பண்ண முதல் ஆளாம். அதனால் பட்டாசு போட்டு மாலை மரியாதை, மிட்டாய் வழங்கி, ஸ்வீட் வழங்கி, தாரத்தப்பட்டோட பயங்கரமாக ஊரே வர இருக்கிறாங்கிறாங்க. இது நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, நம்மளோட கனவுக்காக எந்த அளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காருங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ பதிவு போடுறேன். எல்லாருமே ரிஸ்க் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நினச்ச கோலை, நினச்ச கனவை கண்டிப்பாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். அதனால் நம்ம நினச்சது வெடிப்போம். ஆனால் நம்ம இருக்க வேலையை விட்டுட்டு ரிஸ்க் எடுங்கிறது கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணலாம், கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் யோசிக்கணும். அவர்கிட்ட பொருளாதாரத்தினால டக்குன்னு இருந்தனால டக்குன்னு எதை பற்றி யோசிக்க பண்ணிட்டாரு. நம்மளும் கொஞ்சம் யோசித்து கனவுக்காக கொஞ்சம் நம்ம லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம அடுத்த ஸ்டெப்பு போகிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.